நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் இன்றைய பார்க்கக்கூடிய தலைப்பானது பூஜை அறையில் நாம் எப்படி பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக பூஜை அறை அப்படின்னு சொன்னால் விளக்கு ஏற்றிட்டா, ஏதோ விளக்கேற்றி சூடம் காமிச்சிட்டோம்னா பூஜை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் எல்லாருமே அவசர உலகத்தில் இதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டா, நான் எவ்வளவோ விளக்கு போடுறேன், எவ்வளவோ பரிகாரம்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் இன்னும் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைகளை நாம் சரியாக பராமரிக்காமல் போகிறதுனால தான் அந்த மாதிரியான தவறுகள் இழைக்கும் பொழுது அதுக்கான சிரமங்களை நம்ம அடைகிறோம். அப்போ பூஜை அறைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த நெருக்கமான ஒரு வீடு அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே 10 வீடு இருக்கும். அதுக்குள்ளே படுக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். பூஜை அறைன்னு வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட வாய்ப்பு இருக்காது. ஒரு போட்டா வச்சுருப்பாங்க, அது மேலே ஒரு பத்தியை பொருத்தி வைப்பாங்க, கும்பிடுவாங்க. அப்படி பூஜை அறையே இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம சாமி படத்தை வச்சு கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், அந்த எந்த விதமான தவறுகளை இழைக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பூஜை ரூமில் முதல்ல நான் என்ன தவறு செய்கிறேங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எப்படிப்பட்ட வழிபாடு பண்ணாலும் அதுக்கு எந்த விதமான குற்றமும் நமக்கு வராது. அப்போ இப்போ ஒரு பூஜை அறை இருக்கிறவங்கள பற்றி முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பூஜை அறை இல்லாதவங்கள பற்றி பார்க்கலாம். இப்போ பூஜை அறைன்னு நம்ம வீட்டில் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலையில் நீங்கள் பூஜை அறை வைக்கிறீங்க. இந்த பூஜை அறைன்னு இருந்தால் பெரும்பாலும் 4 இடத்துல பூஜை அறை இருக்கலாம். ஒன்று தென்மேற்கு மூலை, இன்னொன்று மேற்கு மூலை, மேற்கு பக்கம், அதாவது நடுமையம், அதே மாதிரி வடக்கு பக்கம், ஈசானம். இந்த 4 இடத்துல மட்டும்தான் பூஜை ரூம் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு சரியான இடம். ஏன் அப்படின்னா, இப்போ தென்மேற்கு மூலைன்னும் போது வடக்கை பார்த்து படங்களை வைக்கலாம், கிழக்கை பார்த்து படம் வைக்கலாம். மேற்கு பக்கத்தில் பூஜையை வச்சா கிழக்கு பக்கமாக படம் வைக்கலாம், வடக்கு பக்கமாக படம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஈசானியத்தில் வச்சோம்னா நம்ம வடக்கு பக்கத்தில் திருப்பி வைக்கலாம், கிழக்கு பக்கத்தில் திருப்பி வச்சுக்கலாம். இது மாதிரி அந்த இடங்களை நம்ம தேர்வு செஞ்சு பூஜை அறைகளை வச்சு நம்ம முறையாக பூஜை பண்ணினோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. இப்போ இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அப்படியே நம்ம வாட்டுக்கு ஒரு செல்ஃபு கப்போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கப்போர்டில் வரிசையாக சாமி படத்தை வச்சு விட்ருவாங்க. எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம வச்சு கும்பிட்டோம்னா போதும், நான் எங்கே போய் வாடகைக்கு குடியிருக்கிறேன், இருக்கிறதெல்லாம் நான் கும்பிட முடியும் அப்படின்னு வரும்போது பிரச்சனைகள் அங்கே உருவாக ஆரம்பிச்சது. அப்போ முக்கியமாக பூஜை அறைனா இந்த 4 பக்கத்தில் மட்டும்தான் பூஜை அறை இருக்கணும். இல்லைன்னா அந்த நான் சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு படத்தை வச்சு ஒரு சூடத்தை காமிச்சு அந்த நம்ம கிழக்கையோ வடக்கையோ திருப்பி வச்சுக்கலாம். அந்த கப்போர்டில் தான் வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஏன் இந்த மாதிரி நம்ம வழிபடும்போது கிழக்கு பக்கமாக சூரியனுடைய ஒளி கதிர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருது. அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது அதனுடைய அந்த ஒளி கதிர்கள் படும்போது அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய படங்களோ அல்லது தெய்வ சிலைகளுக்கோ அந்த சூரிய ஒளியின் மூலமாக ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அதே மாதிரி வடக்கு பக்கத்தில் குபேரன் மகாலட்சுமி சொல்லக்கூடிய அந்த குபேரனுடைய திசைங்கிறதுனால அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகள் அவங்களுக்கு அந்த நம்ம பூஜை அறையில் உள்ள அந்த சாமி சிலைகள் அந்த குபேரனை பார்க்கும் பொழுது அதுக்குண்டான அந்த பூஜைக்குள்ள பலன்கள் நமக்கு கிடைக்குது. இப்படி 2 திசைகள் மிக சிறப்பானது, வடக்கு கிழக்கு. மற்ற இடங்களில் மேற்க பார்த்தோ தெற்க பார்த்தோ படங்கள் வைக்கிறது, தெற்க பார்த்து விளக்கேற்றுறது, இது மாதிரி சில தவறுகள் செய்கிறப்ப தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊரில் இருக்கோம்,
அந்த ஊர் வந்து ரோடை அனுசரித்தே வந்து எல்லோரும் வீடு கட்டியிருப்பாங்க. கிழக்க சூரியன் வர்றதுங்கிறதுக்காக இதுதான் கிழக்குன்னு தீர்மானிப்பாங்க. ஆனால் சூரியன் வந்து ஒரு இடத்துல நின்று பிரகாசிக்கிறது இல்லை. 6 மாதம் வடக்கு நோக்கி போவார், 6 மாதம் தெற்கு நோக்கி போவார். அவர் ஒரு இடத்துல கிழக்கு பக்கமாக நிலையாக நிற்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது சூரிய உதிக்கிறதான் கிழக்குங்கிறது நம்மளுடைய இது வந்து தவறான கணக்கு. அப்போ அது மாதிரி நம்ம சூரிய ஒளி வந்து நம்ம பூஜை அறையில் விழுகிற மாதிரி தான் சில இடங்களெல்லாம் கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த 365 நாளும் அந்த சூரிய ஒளி அந்த கருவறைக்குள்ளே விழுகிற மாதிரியெல்லாம் நிறையா கோயில்களில் இன்றைக்கி நம்ம மதுரையிலன்னு எடுத்துக்கிட்டால் முக்தீஸ்வரர் கோயிலில் வந்து சூரிய ஒளி விழுகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு செப்டம்பர்லேருந்து அந்த சூரிய ஒளி வந்து கற்பகிரகத்திலேயே வந்து விழுகும். அது மாதிரி வந்து பூஜை அந்த கோயிலே வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம அது மாதிரி பூஜை அறையை வந்து அதுக்காக மாடி வீடாக இருக்கும், அதில் போய் ஓட்டை போட்டு நம்ம அந்த சூரிய ஒளியை கொண்டு வர முடியாது. அப்போ அந்த ஒளியினுடைய அந்த தாக்கம் வந்து நம்ம பூஜை அறைக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பூஜை அறைகள் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ பூஜை அறையை வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறது? இப்போ உக்கிரமான தேவதைகள் என்று சொல்லக்கூடிய கருப்பசுவாமி, காளி, ஆஞ்சநேயர், இது மாதிரி வந்து உக்கிரமான படங்களை வந்து நம்ம காளி படத்தையோ இது மாதிரி வச்சு நம்ம வந்து பூஜை அறைகளில் வழிபாடு பண்ணுறது வந்து மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லப்படுகிறது. அது யார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாந்திரிகம் சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, இவங்க வேணால் அந்த அந்த உக்கிர தேவதைகளுடைய படத்தை வச்சு வழிபாடு பண்ணலாமையுடைய நம்ம கிரகஸ்தர்கள் வந்து அது மாதிரியான உக்கிரமான தேவதைகளுடைய படத்தை வைத்தோ அவங்களுடைய எந்திரங்களை வைத்தோ வழிபடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த உக்கிரமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஈடு கொடுத்து நம்மளால் வந்து பூஜை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வழிபாடுகளில் ஏதாவது ஒரு தவறு இழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பிரச்சனைகள் வந்துடும். அதுக்காக நம்ம பெரும்பாலும் இது மாதிரியான இதுகளை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இப்போ முருகன் படம், திருப்பதி ஏழுமலையான் படம், மகாலட்சுமி படம், முருகன் அறுபடை வீடு படம், இது மாதிரி வந்து நம்ம சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் வாங்குகிற படங்களை வந்து வீட்டில் பூஜை அறைகளில் மாட்டுறோம், பிரச்சனை இல்லை. சிலைன்னு வைக்கும் பொழுது அதிகபட்சமாக 6 இன்ச்சு, இப்போ வந்து நம்ம பெருவிரல் நீளம்ங்கிறது 3 இன்ச்சு, இதிலேருந்து இன்னொரு பங்கு அது 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ளே சிலை வைத்து வழிபடக்கூடாது. அப்படி நீங்கள் சிலை வச்சு வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அவர்களுக்கு நித்திய பூஜையும் 3 கால பூஜை அல்லது 1 கால பூஜை செஞ்சாலும் அவங்களுக்கு முறையாக நைவேத்தியம் வச்சு அவங்களுக்கு பூ பழங்கள் வச்சு சரியான முறையில் அவங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணணும். 6 இன்ச்சுக்கு மேலே யார் சிலை வைத்தாலும் அந்த முறையான வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் அவங்க பூஜை அறையில் வந்து அது மாதிரியான வழிபாடுகள் செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 6 இன்ச்சுக்கு கீழே சிலைகள் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு வெளியூர் போகிறீங்க, 15 நாள் தங்கிட்டு வரீங்க, அந்த 15 நாள் வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணலைனாலும் அந்த தெய்வம் வந்து உங்களை வந்து சபிக்காது. ஆனால் நீங்கள் சிலைன்னு வச்சுட்டா நீங்கள் இல்லைனாலும் அந்த 6 இன்ச்சுக்கு மேலே சிலை வச்சிங்கன்னா அது நித்திய பூஜை நிச்சயமாக உங்களுக்கு செஞ்சே ஆகணும். நீங்கள் இல்லாத இடத்துல இன்னொருத்தரை நியமிச்சுட்டு தான் போகணும். அப்போ தான் அந்த அந்த நீங்கள் வச்ச சிலைக்கு எப்போயுமே உயிரோட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கோயிலுன்னு சொன்னால் அங்கே எப்போயுமே வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க அந்த தெய்வம் வைப்ரேஷன் இருக்கணும்னா இந்த மாதிரி. அப்போ எப்போயுமே வீடுகளை கழுவும் பொழுது, ஒற்றை அடிக்கும்போது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒற்றையோ வீடு கழுவுற நாளோ வச்சுக்கிறணும். மற்ற நாளில் வீடு கழுவக்கூடாது, ஒற்றை அடிக்கக்கூடாது. அது என்ன கிழமைனா வியாழக்கிழமை மட்டும்தான். வியாழக்கிழமை மட்டும்தான் நீங்கள் ஒற்றை அடிக்கணும், வியாழக்கிழமை மட்டும்தான் வீட்டை கழுவி விடணும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த 6 நாட்களில், அது இன்னும் முக்கியமாக வியாழக்கிழமை தவிர்த்து வெள்ளிக்கிழமை எந்த காரணத்தை கொண்டும் வீட்டை கழுவக்கூடாது. அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் கழுவுனீங்கன்னா அந்த கழுவுனதோடைய மகாலட்சுமியும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ அது முக்கியம். சரி, நமக்கு வந்து எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது. இப்போ ஏதோ நம்ம
இந்த இடத்துல வெளியே போகும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கோம், வீட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் ஏதோ இழந்த மாதிரி ஒரு எரிச்சலோடு வர்றோம். அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த வியாழக்கிழமை கழுவும் பொழுது தண்ணீரில் உப்பை கலந்து அந்த உப்பு நீரால் நீங்கள் வீடை கழுவுனீங்கன்னா எந்த துஷ்ட சக்தியாக இருந்தாலும் வெளியே போயிடும். இப்போ நீங்கள் அன்றுவே டூ வீலர்லேயோ பஸ்லேயோ வந்துட்டுருக்கீங்க, அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு பிரேதத்தை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பிரேதத்து மேலே போட்டிருக்க அந்த பூக்களுடைய மணங்கள் அது நீங்கள் சுவாசிக்கிறீங்க, அது உங்கள் உடம்புல படுதோ அல்லது அந்த அந்த சுவாசம் உங்கள் உடம்புல படும்போது அந்த வைப்ரேஷனோடு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போ போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த இடத்துல போகும்போது அந்த 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 எப்படி பிரேதத்து கூட நம்ம வாழ்ந்த மாதிரியோ அல்லது அந்த பிரேதத்துக்கு கூடயே நம்ம நடந்து போன மாதிரியோ ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வந்துடும். அப்போ அதை நம்ம கிளியர் பண்ணணும்னா இது மாதிரி உப்பு நீரால் கலந்த அந்த தண்ணீரால் வீடை கழுவும் பொழுது அது மாதிரி நம்மளை அறியாமல் சில இடங்களில் ரோட்டில் போகும்போது கழிச்சு போட்டிருப்பாங்க, ஏதாவது மந்திரிச்சு முச்சந்தியில் கொட்டியிருப்பாங்க, அதை தாண்டி போவோம். இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த உப்பு நீரால் கழுவிட்டோம்னு சொன்னால் அது அன்றையோடு நமக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும். இப்போ பூஜை அறையில் எப்படி நம்ம தெய்வத்தை வழிபடணும், முதல்ல பூஜை அறையில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத முறையாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே சாதாரண படத்துக்கு கூட சக்தி உண்டு. அது எப்படின்னா, முதல்ல நம்ம குளித்து முடித்த உடனே வீட்டு வாசலில் நின்று கையில் தீர்த்த செம்பு இல்லாதவங்க கூட ஏதோ ஒரு நம்ம குழாயில் பிடிக்கிற தண்ணியை கையில் எடுத்து அதை நம்ம சப்த நதிகளாக பாவிச்சு, கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, தாமிரபரணின்னு அந்த 7 நதிகளை இந்த தீர்த்தமாக்கி இந்த தீர்த்தத்தை நான் கைகளில் தூக்கி 3 முறை இப்படி வலம் அதை நம்ம கீழே விட்டுட்டு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நேற்று யாருக்காவது ஏதாவது ஒரு அவங்க வருத்தப்படுற மாதிரி சொல்லியிருந்தாலோ அல்லது எதிர்மறையான வார்த்தைகளை விட்டுருந்தாலோ அதெல்லாம் இந்த இந்த தீர்த்தத்தை தெளித்ததுனால எனக்கு அது பூராமே மறைஞ்சிடணும், இன்றைய பொழுது எனக்கு நல்ல பொழுதாக அமையணும் அப்படின்னு முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகணும். இப்போ வீட்டுக்குள்ளே போன உடனே இப்போ நம்ம பெட்ரூமு, சமையல் ரூமு, ஏதோ ஒரு ரூமை தாண்டி தான் நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போகிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு தீட்டான பொருளோ ஏதோ ஒன்று நம்ம அந்த அறையில் கிடக்கும், அதை தாண்டி தான் நம்ம போவோம். அப்போ பூஜை அறையை நம்ம முதல்ல சுத்தம் பண்ணிக்கிறோம். அப்போ பூஜை அறைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பூஜை அறை வாசலில் இதே மாதிரி தீர்த்தத்தை எடுத்து கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, தாமிரபரணின்னு அந்த தீர்த்தத்தை சொல்லி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த தவறுகள் எல்லாம் இன்றோடு மன்னித்து இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும், இந்த பூஜை அறையில் நான் செய்யக்கூடிய பூஜைகள் இங்கே இருக்கிற தெய்வ படங்களுக்கும் தெய்வ சிலைகளுக்கும் சக்தி கிடைக்கட்டும் அப்படின்னு மனதார வேண்டி அதே மாதிரி 3 தடவை பிரயோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்குள்ளே போங்க. பூஜை ரூமுக்குள்ளே போன உடனே எடுத்தடுப்புலேயே விளக்கேற்றக்கூடாது. அவங்களுக்கு இதே மாதிரி தீர்த்தத்தை நம்ம தீர்த்த செம்பு இல்லாதவங்க தீர்த்தத்தை சும்மா ஏதாவது ஒரு கோயில் தீர்த்தத்தை கூட எடுத்து அவங்க அந்த படத்து மேலே தெளித்து இந்த மாதிரி இந்த தெய்வங்கள் இந்த சப்த நதிகளினுடைய தீர்த்தத்தால் நான் அவர்களை குளிக்க செய்கின்றேன், இந்த தீர்த்தத்தால் அவர்களுக்கு ஸ்நானம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அந்த தீர்த்தத்தை அவங்க மேலே தெளிக்கணும். படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த விளக்கில் இந்த தெய்வத்தினுடைய சக்தி நிலைக்கட்டும். முதல்ல குலதெய்வம் தான் முக்கியம், அதுக்கடுத்தே மற்ற தெய்வங்கள். குலதெய்வம் முதலில் இந்த விளக்கில் அமரட்டும், என்னுடைய இஷ்ட தெய்வங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி இந்த விளக்கில் அமரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா அந்த இடம் ரொம்ப பரிசுத்தமானதாக இருக்கும். நீங்கள் எப்போ உள்ள அந்த பூஜை ரூமுக்குள்ளே போனீங்கனாலும் உங்களை அறியாமலே ஒரு வைப்ரேஷன், உங்களை அறியாமலே ஒரு புல்லரிப்பு, உடம்பில் ஒரு புல்லரிப்பு சக்தி உங்களுக்கே நீங்கள் உணரக்கூடிய வகையில் நீங்கள் அறிவீங்க. இதை தொடர்ந்து இந்த பூஜைகளில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண படத்துக்கு கூட சக்தி கிடைக்கும்.
வெறும் படத்தை மட்டுமே வழிபட்டாலும் கூட போதும். அந்த படத்துக்கே சக்தி கிடைக்குன்னா இந்த 3 விதமான வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அது முழுமையான அந்த பூஜையினுடைய அந்த இது வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும். இதுக்கு அடுத்தது இப்போ வந்து பூஜை அறையே இல்லை எனக்கு, நான் வெறும் கப்போர்டில் தான் வச்சு படத்தை வச்சு சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பூஜை அறையே இல்லாமல் அங்கேயே ஒரே கால் தான் இருக்கும், அதுலேயே படுத்திருப்போம், அதுலேயே இது பண்ணியிருப்போம். அப்படி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கப்போர்டில் வச்சாலும் அதுக்கு ஒரு திரை போடணும். கப்போர்டில் திரை போட வசதி இல்லாதவங்க ஒரு அட்டையாவது அந்த தீபம் ஏற்றுறப்ப திறந்து விட்டுட்டு திருப்பி அதை அடைச்சிடணும். அப்படி நீங்கள் இப்போ தொடர்ந்து விளக்கேற்றும்போது அந்த பூஜை பண்ணும்போது சூடத்தை காமிச்சிட்டு அந்த நைவேத்தியங்களை காமிச்சிட்டு அது தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு பழையபடிக்கு அந்த அந்த தீபத்தை குளிர வைக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு அட்டையவோ அல்லது திரையவோ போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். திறந்த மாதிரி அப்படியே நீங்கள் அதுக்குள்ளே விளக்கேற்றுற இடத்த திறந்த மாதிரி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த விளக்கினுடைய அந்த சக்தி அந்த அறை முழுக்கவும் பரவி இருக்கும். அப்படி பரவும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து நம்ம சுத்தம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு வழிபட்டாலும் அதுக்கு பலன் கிடைக்காது. இந்த முறைகளை வந்து யாரெல்லாம் சரியாக கடைப்பிடிக்கிறீங்களோ பூஜை அறையில் மட்டும் இல்லை, பூஜை அறையே இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அந்த தெய்வங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்குங்கிறத இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு நல்கியதற்கு மிக்க நன்றி.